பயோஃபிளாக்ல மீனோட growth எப்படி மானிட்டைஸ் பண்றது, எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃப்ரையா வாங்கிட்டு வந்து நம்மளோட பயோஃபிளாக் டேங்க்ல விடுறோம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 months ஒன்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபீட் போட்டா ஆட்டோமேட்டிக்கா அது மேல வந்து ஃபீட் எடுக்கும். சோ அப்ப வந்து செலக்டடா நம்ம ஃபிஷ் சீரை எடுக்கணும், எடுத்து பார்த்து வெயிட் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம ஃபிஷ்ஷோட வெயிட் கெயின் என்ன பண்ண முடியும், மானிட்டைஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு டோட்டலா இருக்கக்கூடிய எல்லா வாட்டரையும் ட்ரெயின் பண்ணிட்டுல நம்மளால பயோஃபிளாக்ல வந்து நம்ம வெயிட் பார்க்க முடியாது. நீங்க எடுக்கும் போது ஒரு செலக்டடா ஒரு ஃபியூ மட்டும் தானே எடுக்க போறீங்க. அதுவும் இல்லாம அதுக்குன்னு தனியா நெட் இருக்கு. ஸோ அதே மாதிரி எடுத்த ஃபிஷ்ஷை எந்த விதமான டேமேஜ் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா எடுத்துட்டு வெயிட் பார்த்துட்டு அது கீழே விழுந்தா கூட மேபி அதோடைய ஃபெதர்ஸ், அதோடைய அவுட்டர் பார்ட்ஸ்ல என்ன ஆகணும்னா டெஃபினட்டா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அது ரொம்ப அப்போ எடுத்தா கூட அந்த மாதிரி கீழே விழுந்தா கூட பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல டிப் பண்ணி நீங்க திரும்ப டேங்க்ல விடுங்க.